ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை, சஷ்டி திதி மதியம் 1:49 வரை உள்ளது. அதற்கு பின்னர் சப்தமி திதி தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மதியம் 12:33 வரை உள்ளது. அதற்கு பின்னர் உத்தரம் நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்று மதியம் 12:33 வரை சித்த யோகம், அதற்கு பின்னர் அமிர்த யோகம். இன்று ஆனி உத்தர அபிஷேகம் சிவாலயங்களில் நடைபெறும். நல்ல நேரம் காலை 7:45 இருந்து 8:45 வரை உள்ளது. மாலை 4:45 இருந்து 5:45 வரை உள்ளது. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 இருந்து 11:45 வரை உள்ளது. இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 8 முதல் 9 வரை. புதன் ஓரை காலை 9 முதல் 10 வரை. சந்திர ஓரை காலை 10 முதல் 11 வரை. குரு ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் ஆகும். இன்று பிற்பகல் 12:33 வரை திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், அதற்கு பின்னர் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. மேஷராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன் அசுபதி. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று எல்லா வகையிலும் தன லாபம் உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பரணி. மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு என்றும் உள்ளது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் சிலருக்கு பாகம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். கார்த்திகை.
வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை இன்று நீங்கிவிடும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். உடல் நலனில் கவனம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றமுள்ள நாளாக இந்நாள் அமையும். நட்சத்திர பலன். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு, உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடமாறுதல் உண்டு, ஊதிய உயர்வு சிலர் பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். ரோகிணி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலையில்லாத இளைஞர்கள் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு சிலருக்கு அமையும். மாணவர்கள் சட்ட படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் அமோக லாபத்தை தரும். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பெண்கள் சிலர் வீடுமனை வாங்கும் யோகம் உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் அமோக லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கடன் சுமை குறையும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். உடல் நலனில் கவனம் தேவை.
அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை. பெண்கள் சிலர் தங்கள் வசிக்கும் வீட்டினை மாற்றி அமைப்பர். நிலம் சார்ந்த முதலீடுகள் அமோக லாபத்தை தரும். புதிதாக நிலம் வாங்குவோர் பத்திரத்தை படித்து பார்த்து வாங்க வேண்டும். திருவாதிரை செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சிலர் அமோக லாபத்தை பெறுவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் கல்வி படிக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். நிதி ஆதாரங்கள் பலப்படும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி பெறுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றதாக அமையும். புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் புரிவோர் அமோக லாபத்தை பெறுவர். மாணவர்கள் சிலர் சித்தா ஆயுர்வேதிக் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகளை இன்று பேச வேண்டாம். பெண்கள் சிலர் புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் அமோக லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. கடகராசி அன்பர்களே, இன்று உங்களில் சிலருக்கு ஹவுசிங் லோன் வாங்கும் யோகம் உண்டு. நட்சத்திர பலன் புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும், நிதானம் தேவை. மாணவர்கள் சிலர் கல்வி மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். பூசம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். சிலருக்கு ஹவுசிங் லோன் வாங்கும் யோகம் அமையும். ஆயில்யம் செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். பெண்கள் சிலர் வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. சிலருக்கு ஹவுசிங் லோன் வாங்கும் யோகம் உள்ளது.
நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். சிம்ம ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, இந்நாள் கீர்த்தி தரும் நாளாக உங்களுக்கு அமையும். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு உண்டு. வேலையில்லாத இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பூரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் சிலருக்கு பாகம் கூட கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலையில்லாத இளைஞர்கள் நிதி நிறுவனத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மாணவர்கள் சிலர் சித்தா ஹோமியோபதி மருத்துவம் படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும், மேம்படும். சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு. சிலருக்கு புதிதாக வங்கி கடனுதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னி ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு தனவரவு வரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு மேன்மை உண்டு. மாணவர்கள் சிலருக்கு மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் சிலருக்கு நன்மையாக முடியும். சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கூட கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். நிதி நிறுவனத்தில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழிலில் இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர்.
மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று கல்வி கற்கும் வாய்ப்பினை பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு தந்தை வழி சொத்தில் பாகம் கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். நிதி நிறுவனத்தில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கமிஷன் வியாபாரிகள் நல்ல லாபத்தினை பெறுவர். மாணவர்கள் சிலர் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். நிதி ஆதாரங்கள் பலப்படும். நிதி நிறுவனத்தில் பணிபுரிவோர் லாபம் ஈட்டுவர். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. துலாம் ராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு அனைத்து துறையிலும் வெற்றி தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். சித்திரை செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கமிஷன் வியாபாரிகள் நல்ல லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாததற்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். சுவாதி எதையும் மனம் திறந்து பேசுவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். நிதி நிறுவனங்கள் நடத்துவோர் லாபம் ஈட்டுவர். நிதி நிறுவனத்தில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபகரமாக அமையும். விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவர். சில பெண்கள் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி அம்மன். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது.
சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் சிலர் உயர்கல்வி கற்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் நாளாக அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம். சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். கமிஷன் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். நிதி ஆதாரங்கள் உஷார் நிலைமை தேவை. எதிலும் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தங்களுடைய தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை. பிடிவாத குணத்தை தளர்த்த வேண்டும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல செய்தி வர வாய்ப்பு உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும்போது நிதானம் தேவை. போராடம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலத்தில் முதலீடு செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். விவசாய பூமிகளை வாங்குவோர்
பத்திரங்களை பரிசீலனை செய்த பின் வாங்க வேண்டும். உத்தராடம் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மாணவர்கள் சிலர் சட்ட படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவுகளோடு பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிதி ஆதாரங்கள் பலப்படும், மேம்படும். வேலையில்லாத இளைஞர்கள் சிலருக்கு நிதி நிறுவனத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நீண்ட நாட்களாக புத்திர பேறு இல்லாதவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா. மகர ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இந்நாளில் நீங்கள் அனைத்து துறையிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம் செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் சிலருக்கு பாகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தங்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபகரமாக அமையும். திருவோணம் இன்று மதியம் 12:33 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனம் தேவை. மதியம் 12:33 பின்னர் செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இன்று காலை முதல் மதியம் 12:33 வரை செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். மதியம் 12:33 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு பெருமை தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். அவிட்டம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம்
செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். சதயம் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பூரட்டாதி உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் சிலர் சட்ட கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். இளைஞர்கள் சிலர் நிதி நிறுவனத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. மீனராசி அன்பர்களே, உங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் இன்று பாராட்டுதலை பெற்று தரும். நட்சத்திர பலன். பூரட்டாதி செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். கமிஷன் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலர் செவிலியர் பணியில் அமர்வர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்திரட்டாதி உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். ரேவதி உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவர். பெண்கள் சிலர் ஆசிரியர் பணியில் அமர்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. நிதி ஆதாரங்கள் பலப்படும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர்
உயர் கல்வி கற்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி ஆகையால் காலையில் முருகபெருமான் ஆலயம் சென்று செவ்வரளி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து பின்னர் மாலையில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று செவ்வரளி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.